எல்லாம் வல்ல ஈசனே, நீங்கள் எப்போதும் என்னுடன் துணையாக இருக்க வேண்டும். நான் செல்லும் ஒவ்வொரு பாதையிலும் எனக்கு வழித்துணையாக நீங்கள் வந்து நிற்க வேண்டும். நான் தொட்டது துலங்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் என் முன் வந்து நின்று என்னிடம் வேண்டிக் கொள்ளும் என் பக்தனே, உனக்கான பதிவுதான் இது. இந்த பதிவை முழுமையாக கேட்டு என் அருளை பரிபூரணமாக பெறுவாயா? மகளே, அருமை பக்தனே, இப்போது நீ வாழ்கின்ற வாழ்க்கை சில நேரங்களில் சோர்வாக இருக்கும். எவ்வளவோ முயற்சி செய்கிறாய், ஆனால் பலன் இல்லையே. ஈசனே, எப்படி, ஏன், எப்போதுதான் நல்ல காலம் பிறக்கும் என்ற கேள்விகள் உன் மனதுக்குள் மழையாய் பொழிகின்றன. ஆனால் இப்போது நான் உன் சிவபெருமான் உன்னிடம் பேச வருகிறேன். என் வார்த்தையை மனதில் பதித்துக்கொள். மகனே, ஒரு மாமரத்திற்கு 10 வருடமாகலாம் வளர. ஆனால் ஒரு முறை அது நிறைந்தால் 10 தலைமுறைக்கும் பூத்து பலன் தரும். அதுபோலத்தான் என் அருள். ஒரு நாள் தாமதமாக வரலாம், ஆனால் வந்தால் முழுமையாக வரும். உன் பிரார்த்தனைகளும் உன் நம்பிக்கையும் பயனளிக்க சரியான நேரம் தேவை. நான் உன்னை மறந்து விடவில்லை. உன் ஒவ்வொரு கண்ணீரையும் பார்த்திருக்கிறேன். உன் ஒவ்வொரு முயற்சிக்கும் சாட்சி நான் தான். நீ விழுந்த பல நேரங்களில் என் கரங்கள் தான் உன்னை மீண்டும் எழுப்பின. நீ அறியாமல் என் அருள் உன் வாழ்க்கையை சுற்றி கொண்டிருக்கிறது. இப்போது நீ சந்தேகப்படலாம். நான் கோவிலுக்கு போனேன், பிரார்த்தனை செய்தேன், என்னால் முடிந்த நன்மை அனைத்தையும் செய்தேன். ஆனால் ஏன் என் வாழ்க்கை இப்படி என்று அதற்கான பதில் ஒன்றுதான். நான் தரப்போகும் விஷயம் நீ கேட்டதை விட பெரியது. அதற்காக உன்னை தயாராக்கும் பரிசோதனையில்தான் நீ இருக்கிறாய். அதனால்தான் சில வாயில்கள் மூடப்படுகின்றன, சில உறவுகள் விலகுகின்றன, சில ஆசைகள் நிறைவேறவில்லை. ஆனால் மகனே, இது எல்லாமே என் திட்டத்தில்தான். நீ எதிர்பார்த்ததை நான் தந்திருந்தால் நீ பெற வேண்டிய சிறந்த விஷயங்களை தவறவிட்டிருப்பாய். நீ இழந்தது இழப்பாக இல்லை, அது என் திட்டத்திலிருந்து நீ தப்பாமல் இருக்க நான் செய்த செயல். நம்பிக்கையோடு காத்திரு மகனே. நீ என் மீது கொண்ட நம்பிக்கையால் உன் வாழ்க்கையின் சில பக்கங்கள் மிக சீராக எழுதப்பட்டுள்ளன. நீ சிரமத்தில் கூட புண்ணியத்தை கைவிடவில்லை. நீ துன்பத்தில் கூட அறம் தவறவில்லை. அதற்காகவே இன்று நான் உன்னை நோக்கி சொல்கிறேன். ஒரு அற்புதமான மாற்றம் உன் வாழ்வை நோக்கி வருகிறதே, அது உனக்கே தெரியாமல் விரைகிறது. அதற்கு நீ தயாரா? எனது அருள் என்பது வெறும் ஆசீர்வாதம் அல்ல, அது ஒரு காலகட்டத்தை மாற்றும் சக்தி. உன் கண்களில் கண்ணீர் வந்த நாளில் கூட நான் உன்னோடு இருந்தேன். நீ அச்சத்தில் நடுங்கிய ஒவ்வொரு நொடியும் என் கரங்கள் உன்னை தாங்கிக் கொண்டிருந்தன. நீ அதை உணரவில்லை என்றால் அது உன் குறை அல்ல, அது என் அமைதியான செயல். இப்போதும் என் செயல்கள் அமைதியாகவே நடக்கின்றன. உனக்குள் ஒரு அமைதி வரப்போகிறது. உன் மனதில் ஒரு நிம்மதி குடிகொள்ளப் போகிறது. அதை அனுபவிக்க தயாராகு. உன் வாழ்க்கையின் கதையை மாற்றப் போகும் ஒரு திடமான திருப்பம் வரப்போகிறது. நீ எதிர்பார்க்காத ஒரு வாய்ப்பு, நீ எண்ணாத ஒரு சந்திப்பு, நீ கற்பனை செய்யாத ஒரு தீர்வு, எல்லாம் ஒரே ஒரு கணத்தில் உன் வாழ்க்கையை மாற்றலாம். நான் அதற்கு தயாராக இருக்கிறேன். நீயும் நம்பிக்கையோடு காத்திரு. உன் எதிர்காலம் நீ நினைப்பதை விட அழகாக இருக்க போகிறது. உன் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் வாழ்க்கையை விசித்திரமாக மாற்றும் ஒரு அருள் பரிசாக வருகிறது. அதற்காக என் கடைசி வார்த்தை ஓம் நம சிவாய. காத்திரு மகனே, நான் இருக்கிறேன். என்றும் என் அருள் உன்னோடு. துணிந்து உன் செயலை செய். எப்போதும் போல ஒரு விஷயத்தை நேர்மையுடனும் நியாயத்துடனும் என்னை உன் மனத்தில் வைத்தும் செயலை செய்.
அது சிறப்பாக மாற்ற என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்வேன். கவலை கொள்ளாதே. என்றும் என் அருள் மழையில் நீ ஈசன் அடியார்களே உன் வேண்டுதலை கீழே பதிவிடுங்கள். அவற்றை நிச்சயம் நான் செய்து வருகிறேன். ஈசன் அடியார்களே, ஈசன் கூறும் இக்கரத்தில் தங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த வீடியோவிற்கு லைக் செய்து நமது ஸ்டோரி சர்க்கியூட் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். மேலும் ஓம் நம சிவாய என்றும் சிவாய நம என்று மனதார ஒரு முறை பதிவிடுங்கள். நீ மிகப்பெரிய பொக்கிஷமாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் உன்னை தேடி வரப்போகிறது. நீ சற்றும் எதிர்பார்க்காத பெரும் மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நான் இன்பத்தில் மிதக்க வைப்பேன். எனக்கு நீ முழு நிறைவோடு நன்றி செலுத்தக்கூடிய நேரம் வந்துவிட்டது. என் ஆலயத்திற்கு நீ என்னை தேடி வரப்போகின்றாய். நல்ல காலம் உன் வாழ்வில் பிறந்துவிட்டது. சூழ்நிலைகள் மாறும் போது சிலரது வார்த்தைகளும் மாறும், சிலரது வாழ்க்கையும் மாறும். வார்த்தைகளில் கவனமும் வாழ்க்கையில் நம்பிக்கையும் இருப்பின் சிறப்பான வாழ்க்கை அமையும். ஈசன் அருள் கிடைக்கும். எந்த திசையை திரும்பி பார்த்தாலும் கஷ்டங்கள் காத்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இதற்கெல்லாம் பயந்து வாழ்க்கையில் பின்வாங்காதே. மாற்றம் உருவாக வேண்டுமென்றால் பல துரோகங்களை தாங்கிக் கொண்டுதான் ஆக வேண்டும். என்னுடைய ஆசி என்றும் உனக்கு உண்டு. நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியமில்லை. உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக விலகிவிடு. மனதளவில் எவராலும் உங்களுக்கு வழி ஏற்படுத்த முடியாது. நீங்கள்தான் உங்களை சுற்றி நிகழும் ஏதோ ஒரு ஒன்றிற்கு எதிர் செயலாக வழியை உருவாக்குகிறீர்கள். ஒரு நாள் வழியோடு போகும், மறுநாள் வெறுத்து போகும், சில நாட்களில் பழகி போகும். சிறிது காலம் போதும் போக்க மருந்தாக நான் வருவேன். உன் அப்பன் ஈசன். நீ தடுமாறி விழுந்து விட்டேன் என்று புலம்புகிறாய். ஒன்றை நினைவில் கொள். உன் தடம் மாறாமல் பல ரூபங்களில் வந்து உன்னை காத்து நிற்பது உனக்கு புரிகிறதா? கண்களை மூடி சிறிது யோசித்துப் பார். தினந்தோறும் உன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் மற்றும் பல உருவில் வந்து உனக்கு வழிகாட்டு கொண்டுதான் இருக்கிறேன். நீதான் விழிப்பு நிலைக்கு வந்து நான் காட்டும் வழியில் நடக்க வேண்டும். உனக்காக நான் இங்கே இருக்கிறேன் என்பதை எப்போதும் நினைவில் வையுங்கள். மற்றவர் உன் பக்தியை பற்றி என்ன சொன்னாலும், நீங்கள் என்னை எப்படி உணர்ந்தாலும், எப்போதும் உனக்காக ஒரு குறிப்பிட்ட இடம் என் மனதில் உண்டு. உனக்காக நான் எப்போதும் இருப்பேன். நீங்கள் கீழே இருக்கும்போது உங்கள் கையை பிடித்து கொண்டு மேலே அழைத்து வர நான் இருப்பேன். நீ யாராலும் தேடப்படவில்லை என்றால் சந்தோஷம் கொள். உரிமை இல்லாத உறவும், உண்மை இல்லாத அன்பும், உரிமை இல்லாத நட்பும் யாரும் பயன்படுத்தி கொள்ளவில்லை என்று நிம்மதி கொள். என் பக்தர்களுக்கு என்றும் முடியாது என்பது ஒன்றுமில்லை. என்னை நம்பி முயற்சி செய்தால் எல்லாம் முடியும். நான் முடித்து காட்டுவேன். என் சோதனையை சந்தித்தால்தான் சாதனை. என்னை மனதில் நினைத்து தைரியமாக செயல்படு. உனக்கு வெற்றி நிச்சயம். என் அன்பு குழந்தையே, தாங்க முடியாத மன சங்கடத்தில் இருக்கிறாய். யாரிடமாவது சொல்லி அழலாம் என்று நினைக்கிறாய். உன் மனதில் உள்ளவற்றை சொல்லாமலேயே நான் அறிவேன். உன்னை தாங்கி பிடிப்பதும் நானே. நீ நன்றாக வாழக்கூடாது என்று நினைப்பவர்கள் முன் உன்னை வாழ வைப்பேன். ஈசனை நம்பியவர் தோற்றதில்லை. வெற்றி உமதே. கண்களில் வழியும் நீருடன் நிரந்தர தீர்வுக்காக என்னை நோக்கி நீ காத்து கொண்டிருக்கிறாய். அழாதே. தெரியாமல் நடந்த தவறை நினைத்து வருந்தாதே. ஏனெனில் உன்னுடைய கவலைகளை போக்கவே நான் உள்ளேன். நோய் நொடிகள் நீங்கவும், கிடைக்க வேண்டிய பணம் கைகளில் சேரவும், சகல செல்வங்கள் பெருகி மிக அமைதியாக வாழ்வு கிடைக்கவும் அப்பன் சிவன் மீது நம்பிக்கை வைத்து ஓம் நம சிவாய என மனதார
ஒருமுறை பதிவிடுங்கள். நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும். உங்கள் வாழ்வில் திடீர் திருப்பம் வரும். ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் ஒரு எதிர்பார்ப்பு, ஆனால் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் ஒரு அனுபவம். அதுதான் வாழ்க்கை. மாற்றங்களை மாற்ற முடியும், ஆனால் மாற்றியவர்களை மாற்ற முடியாது. நாம் பேசாவிட்டால் யாரும் வருத்தப்பட போவதில்லை. நம்மிடத்திற்கு வேறு ஒருவரை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். அவ்வளவுதான். தனியாக நடக்க தயாராக இருங்கள். உங்களுடன் பயணிக்க உன் அப்பன் நான் இருக்கிறேன். எனக்கு முன்னால் நீ தினமும் அழுவதை நான் அறிவேன். சில நேரங்களில் ஒரு சிலவற்றை கடந்து செல்வது மிகவும் கடினம்தான். கடந்து வந்தால் அங்கு உன் அப்பன் நான் இருக்கிறேன். நிம்மதியை தருவேன். நீ இவ்வளவு நாள் எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ அது இப்பொழுது நிறைவேறப் போகிறது. உன் வாழ்க்கை இனி இன்பமாக மாறப்போகிறது. நான் உன்னுடன் இருக்கிறேன். கவலைப்படாதே, நல்லதே நடக்கும். எதுவும் புரியாத போது வாழ்க்கை தொடங்குகிறது. எல்லாம் புரியும் போது வாழ்க்கை முடிகின்றது. நினைவில் நீ படும் கஷ்டமெல்லாம் உன்னை சிறந்த மனிதனாக மாற்றுவதற்கே என்று புரிந்து கொள். அனைத்திலும் நீக்கமற நிறைந்தவன். பரம்பொருளின் இயக்கமின்றி இங்கு ஒன்றுமில்லை. மனிதனின் ஜீவ இயக்கத்திற்கு ஆதாரமானது பரம்பொருளே. இதை செய்தால் எவனே உன்னிடமிருந்து ஒதுங்கி நிற்பான். ஒரு செயலில் தீமை நன்மையை பார்க்காமல் தர்மம் எதுவோ அதை மட்டும் நிறைவேற்று. இது மட்டுமே உன்னை எவனிடமிருந்து பாதுகாக்கும். உன் வாழ்வு எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்திலிருந்தும் உன்னால் மேலே வர முடியும். இங்கு எதுவும் கால தாமதமாகிவிடவில்லை. உன் மனம் உனக்கு அவநம்பிக்கையை தந்து பயமுறுத்தும். மேலும் மேலும் உன்னோடு துணையாக இருக்கும் பொழுது உன்னால் உன் வாழ்க்கையை மாற்ற முடியும். நேர்மறை எண்ணங்களை கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய். ஒவ்வொரு நாளிலும் உனக்கு சிறிது சிறிதாக முன்னேற்றம் சேர்ந்து கொண்டே செல்லும். ஒரு நல்லது நடக்கும். பலரிடம் ஆலோசனை கேள், ஆனால் மனதை ஒருநிலைப்படுத்தி என்னை நினை. உனக்கு சரியான வழியில் உன்னை வழி நடத்தி நீ நினைத்த காரியத்தை அடைய வைப்பேன். கலக்கமில்லாமலே செயல்படு. நான் இருக்கிறேன். யார் நேசித்தாலும் யார் வெறுத்தாலும் நீ நீயாக இரு. வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் மாறலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நீயாக இருந்தால் என்னை அடைவாய். எவ்வளவு பெரிய புயலாக இருந்தாலும் அது சில மணி நேரங்களில் கடந்து விடுகிறது. அதுபோல எவ்வளவு பெரிய துயரமாக இருந்தாலும் அது சில நாட்களில் கடந்துவிடும். வாழும் காலம் சிறிது என்பதால் நேரத்தை விரயம் செய்யாதே. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உன்னை கோழையாக்குவதும் இல்லை, வீரனாக்குவதும் இல்லை. உன்னை யார் என்று காட்ட நான் கொடுத்த வாய்ப்பை வீணாக்காதே. உன் மனதில் ஏன் இத்தனை பாரம்? இந்த பாரங்களை சுமந்து கொண்டு எத்தனை தூரம் உன்னால் செல்ல முடியும்? என் பிள்ளையே, இதனை கொஞ்சம் இறக்கி வைத்தால் என்ன? ஈசன் உனக்கு என்றும் துணையாக இருக்கும் போது நீ ஏன் இந்த பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறாய்? வாழ்வில் இன்னும் பல தூரங்களை கடக்க வேண்டியுள்ளது. சுமையோடு உன்னால் வெகு தூரம் செல்ல முடியாது. உன் பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு மிதமான மனத்துடன் வாழ்வை நடத்து. உனக்கு வலிமையான வெற்றியை நான் தருகிறேன். என் பிள்ளையே, உன்னுடைய மதிப்பு உயரும். உன்னை நிராகரித்தவர்கள் உன்னை தொடர்பு கொண்டு உதவி கூறுவார்கள். ஈசன் அடியார்களே, நமது ஸ்டோரி சர்க்கியூட் யூடியூப் சேனலில் ஈசன் கூறும் இன்றைய செய்தி எனக்கான பதிவே என்று நீங்கள் நம்பினால் திருவண்ணாமலை அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று
ஒரு முறை மனதார பதிவிடுங்கள். நீ வாழ்வில் தோற்கவில்லை. உன்னுடைய நல்ல செயல்களை, நல்ல எண்ணங்களை ஒவ்வொரு இடத்திலும் பதிவு செய்துவிட்டு வந்திருக்கிறாய். அவைகள் எல்லாம் இப்போது உனக்கு நன்மை செய்ய உன்னை தேடி வரும். தினமும் நடக்கும் ஏற்ற தாழ்வுகளை உற்று நோக்கி வருந்தாதே. உன் வாழ்க்கை இப்பொழுது ஏற்றத்திலும் நல்ல மாற்றத்திலும் செல்கிறது. நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை நீ வாழ்ந்து சில காலங்களுக்கு பின் என்னுடைய பிரார்த்தனையில் முழு நேரம் செலவிட உனக்கு வாய்ப்பு உருவாகும். நேர்மறை சிந்தனையோடு இரு நல்ல நிகழ்வுகள் நிச்சயமாக நடக்கும். கற்பனைக்கும் எட்டாத கவலை உனக்கு எதற்கு என் தங்கமே? எதிர்கால பயம் வேண்டாம். இன்றைய நாளை நிம்மதியுடன் வாழு. உன் எதிர்கால தேவைகள் அனைத்தையும் நான் பூர்த்தி செய்வேன். நீ ஜெயிக்கப் போகின்றாய். அது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். நீ நம்பிக்கையோடு இரு. நான் இருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா? என் பிள்ளையே, நடக்கும் நன்மைகள் அனைத்தையும் நீ அனுபவிக்கப் போகிறாய். இவற்றை அனுபவிக்கும் போது ஆணவம் சிறிதும் வராமல் பார்த்து கொள்வாய். எல்லாம் இறைவன் செயலினை எண்ணுவாய். உன் வாழ்க்கை என் கையில் என்று நீ விட்டுவிட்டதால் உன் வாழ்க்கை உயரப்போகிறது. உன் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்து. வெற்றி தொடர்ந்து பெற ஆரோக்கியத்தை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லவா? நீ மகிழ்ச்சியாக இருக்க அனைத்தும் நான் செய்கிறேன். இருந்தும் மகிழ்ச்சியாக இருப்பதில் ஏன் உனக்கு குழப்பம்? இல்லத்தில் நல்ல மாற்றம் நடைபெறும். அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பர். அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் அனைத்து மங்களமும் உண்டாகும். பயம், கவலை, விரக்தியை தூக்கி எறி. எதற்கும் பயப்படாதே. உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். நீ எப்பொழுது எல்லாம் மனமுடைந்து தனிமையை உணர ஆரம்பித்து விடுகிறாயோ, உனது மனம் வலிக்கும் போது நீ மனதார என்னை நினைத்து ஓம் நம சிவாய என சொன்னால் போதும். உனக்காக நானே வருவேன். உனக்காக உனக்கு தீங்கு செய்பவர்களை நான் கண்டுகொள்ளவில்லை, கண்டிக்கவில்லை என்று ஒருபோதும் எண்ணாதே. அவர்களை நான் பார்த்து கொள்கின்றேன். நீ உன் பாதையில் கலங்காமல் தைரியமாக செல். உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். இடைவிடாமல் என்னை நினைத்து பார். யாரும் தொட முடியாத உயரத்தில் உன்னை உயர்த்துவேன். உனக்கு என் அருளும் ஆசையும் எப்போதும் உண்டு. நீ ஜெயமாக வாழ்வாய். கலங்காதே செல்வமே. உன்னை என் கண் வெளியில் வைத்து கண்ணிமை கொண்டு காத்து வருகின்றேன். உனக்கான காலம் கனிந்து வரும். உன் வாழ்க்கையை பிரகாசமாய் ஒளிரும். இந்த ஈசன் மீது நீ வைக்கும் நம்பிக்கை வீண் போகாது. நீ நடந்ததையே நினைத்து கொண்டிருப்பதால் உன்னால் அடுத்த செயலில் கவனம் செலுத்த முடியாமல் போகிறது. என்ன நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும். அது நிச்சயம் உன் நன்மைக்காக மட்டுமே இருக்கும் என்று நினை. எதை கேட்டு என்னிடம் வந்தாயோ வெகு விரைவில் அது உன்னை வந்து சேரும். எதனை கண்டும் பயம் கொள்ளாதே. உனக்கு துணையாக நான் உள்ளேன். துணிவுடன் போராடு. நீ வெல்வது நிச்சயம். எதற்குமே கலங்காது. நீ வேண்டிய அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறும். நான் நிறைவேற்றுவேன். நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய். நல்ல வசந்த காலம் உனக்காக காத்திருக்கிறது. நீ விரும்பிய அத்தனை வளங்களும் உன்னை வந்து சேரப்போகிறது. உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக நான் உருவாக்குவேன். என் பார்வை உன் குடும்பத்தின் மீது விழுந்துவிட்டது. இனி நன்கு வாழப் போகின்றாய். உங்களுக்கு இருந்த திருஷ்டியெல்லாம் ஒடிந்து விட்டது. பயம் கொள்ளாதே. நினைவில் கொள், என்னை மீறி உன்னை எதுவும் நெருங்காது. நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும். உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உனக்கு மன வலிகள் அதிகம் கொடுத்தவர்களுக்கு நன்றி சொல். உன் அருகில் நான் இருப்பதற்கு அவர்கள்தானே காரணம்.
யாம் இருக்கும் இடத்தில் பயம் ஏன்? உமக்கு வழி தெரியாத பாதையில் மனதில் பல வழிகளோடு நீ நடக்கும் பொழுது உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் பயண துணையாக வருவது நானே. கலங்காதே. சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகிறது என்று அர்த்தம். கவலை கொள்ளாதே, நல்லதே நடக்கும். உனது பொறுமை எவ்வளவு பெரியதாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு வாழ்வில் மிகச்சிறந்த உயரத்தை அடைவாய். நம்பிக்கையுடன் இரு, துணிவை இழக்காதே. யார் கைவிட்ட பொழுதிலும் என் பக்தனாகிய உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ எங்கு சென்றாலும் உன்னுடனே இருக்கிறேன். உனக்கும் நேரம் என்பது நிச்சயம் ஒரு நாள் வரும். எதற்கும் கலங்காதே. அமைதியுடனும் நம்பிக்கையுடனும் துணிவுடனும் காத்திரு. தைரியத்தை இழக்காதே. நான் உன்னுடன் இருக்கிறேன். என்னை மீறி எதுவும் நடக்காது. எவ்வளவு பெரிய ஆற்றல் உன்னிடத்தில் இருந்தாலும் அடக்கத்தையும் கற்றுக்கொண்டு பணிவுடன் இரு. ஏனெனில் அடக்கம் உடையவனின் ஆற்றலுக்கே அர்த்தம் உண்டு. நீ விரும்பும் மாற்றங்களை உன்னிலிருந்தே தொடங்கு. நினைக்காவிட்டாலும் வணங்காவிட்டாலும் நம்பாவிட்டாலும் உன்னை கைவிடாத சொந்தம் ஈசனை தவிர வேறு ஒருவரும் இல்லை. ஓம் நம சிவாய என்று மனதார ஒரு முறை பதிவிடுங்கள். நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும். அதுகூடவே நீங்கள் அதிகம் செல்லும் சிவாலயம் பேரை பதிவிடுங்கள். கஷ்டங்கள் மட்டுமே நிறைந்த என் வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த முதல் சந்தோஷம் அன்பு மட்டுமே. என் அப்பனே, நீ சிறிதும் கவலைப்படாமல் இரு. எந்த ஆபத்திலிருந்தும் முழுமையாக காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம். நான் உன்னுடன் எங்கும் எப்பொழுதும் இருப்பேன். வருத்தம் கொள்ளாதே. உனது பிரச்சனை ஒரு நாள் தீரும். அதுவரை உன் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த நான் இருக்கிறேன். வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயம் இருக்கும். உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். நீ நேசித்த ஒன்று உன்னை விட்டு பிரிந்தாலும் உன்னை நேசித்த ஒன்று உன் வருகைக்காக காத்திருக்கும். கவலைப்படாதே. இன்று எந்த அளவிற்கு கஷ்டத்தை அனுபவிக்கின்றாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை அனுபவிக்கப் போகின்றாய் என்பதையும் மறவாதே. நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் நிச்சயம் வீண் போகாது. நம்பிக்கையோடு காத்திரு. உனக்கு நல்லதே நடக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு எதிர்பார்ப்புடன் தொடங்கும், ஆனால் ஒரு அனுபவத்துடன் முடிவடையும். இதுதான் வாழ்க்கை. உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது. அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டிற்கு வந்துள்ளேன். உனக்கு நல்லது நடந்தே தீரும். கவலைகளை மறைந்து மகிழ்ச்சியுடன் உன்னை வாழ வைக்க நான் வருகிறேன். இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் பலவற்றை காணப்போகின்றாய். கவலைகளை மறந்து மகிழ்ச்சியுடன் உன்னை வாழ வைக்க நான் இருக்கின்றேன். இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிறைந்திருக்கும். நான் இருக்கின்றேன். பொறுமையாக இரு. உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர்கள் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் வெற்றி பெற வைப்பேன். இப்பொழுது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரமில்லாதவை. எனவே கவலை வேண்டாம். வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயம் இருக்கும். உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். உறவுகளோடு இருக்கும் பொழுது இறைவனின் பார்வை உன் மீது இருக்கிறது என்று மகிழ்ச்சியாக இரு. தன்னந்தனியாக நிற்கும் போது இறைவனே உன்னோடு இருக்கிறான் என்று நம்பிக்கையோடு இரு. பல பொய்களுக்கு நடுவே ஒரு மெய் ஒளிந்திருக்கும். பல பொய்களை சந்தித்ததனால் மெய்யும் பொய்யாகவே தெரியும். காத்திருந்தால் மட்டுமே மெய்யை கண்டுகொள்ள முடியும். இறைவனின் அன்பு நாம் கணிக்க முடியாத அளவுக்கு மறைமுகமானது. இருந்த இடத்திலிருந்தே தொலைந்து விடுவதெல்லாம் எம்பெருமானை நினைத்தால் மட்டுமே முடியும். தொலைந்ததையே நினைத்து நீங்களும் தொலைந்து விடாதீர்கள். போனவை போகட்டும். குளித்து முடித்தவுடனே சில குழந்தைகள் மண்ணில் போய் விளையாடும். பாவம், குளிக்க வைத்த அந்த தாய் நம் மனமும் இப்படித்தான். எவ்வளவு உபதேசம் கேட்டாலும் திரும்ப திரும்ப மாயையிடம் சிக்கிவிடும். அங்கு தாய், இங்கு ஆன்மா. சத்தம் இல்லாமல் கடந்து விடுங்கள். அனைத்தையும் காலம் பொறுமையாக விளக்கும்.
இன்று காயம் கொடுக்கும் இறைவன் நாளை ஞானம் கொடுப்பான். அவன் போக்கில் அனைத்தையும் விட்டுவிடுங்கள். அவன் நிச்சயம் நன்கு பக்குவப்படுத்துவான். இப்போ இப்படி நடந்துவிட்டதே என்று நாம் புலம்பிக் கொண்டிருப்போம். ஆனால் எதிர்காலத்தில் அந்த ஒரு விஷயம் இன்னும் வழித்தடக்கூடியதாக இருக்கலாம். இறைவனின் கணக்கு நிச்சயம் நேர்த்தியாக இருக்கும். தேவையில்லாத புலம்பல் நேரம் விரையும். நாம் கேட்டது வேண்டுமானால் இறைவன் தராமல் இருக்கலாம். ஆனால் நமக்கு எது பொருந்துமோ அதை நிச்சயம் தருவார். கருணையே நம் வடிவம் யாவர்க்குமாம் இறைவர்க்கு. ஒரு பச்சிலை யாவர்க்குமாம் பசுவுக்கு. ஒரு வாயுரை யாவர்க்குமாம் உண்ணும் போது. ஒரு கைப்பிடி யாவர்க்குமாம் பிறங்கொங்கு என்றுரைத்தானே. சில விஷயங்கள் நடப்பதற்கு நிச்சயம் காத்திருக்கத்தான் வேண்டும். சூழ்நிலையை புரிந்து கொள்ளுங்கள். நடந்தால் நம்புவேன் என்பதை கடந்து நடக்கும் வரை நம்புவேன் என்று தீர்க்கமாக இருக்க வேண்டும். அத்தனை அழகான தருணங்களும் எதிர்பாராத நேரத்தில்தான் நிகழும். எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழலாம். உன்னை அனைவருக்கும் குறை மட்டுமே கூறுவார்கள். ஆனால் உனக்கு நம்பிக்கை கொடுக்க மாட்டார்கள். எப்பொழுதுமே நம்பிக்கை கொடுப்பது இறைவன் மட்டுமே என்று உணர்ந்திரு. சிவபெருமானை நம்பி வாழும் உன்னாலேயே ஒரு செயலை செய்ய முடியவில்லை என்றால் வேறு யாரால் செய்ய முடியும் என்று எண்ணிப்பார். உன் நம்பிக்கை அடுத்த கட்டம் செல்லும். சடப்பொருளாக நான் இங்கு மதிமயங்கி கிடக்க சிவசங்கரன் அருள் தீன்றி என்று நான் விழிக்க சில ஆசைகள் அறிவையே மயங்கச் செய்து யோசித்து பாருங்கள். பல நினைவுகள் ஞாபகத்திற்கு வரும். இங்கு நடக்கும் அனைத்து நிகழ்வுகளுமே மறைமுக பாடம்தான். எப்பொழுது வேண்டுமானாலும் மனதையே மாற்றக்கூடிய ஆற்றல் சில வார்த்தைகளுக்கும் வாக்கியங்களுக்கும் உண்டு. எப்பொழுது யாருக்கும் பொறித்தட்டும் என்று தெரியாது. அனைத்தையும் விழிப்புணர்வுடன் கவனியுங்கள். கஷ்டத்தில் இருக்கிறீர்களா? மனதின் மேல் அடுக்குகளில் இருக்கும் எண்ண பதிவுகளை வைத்து நம் வாழ்க்கையே இப்படித்தான் என்று நினைக்காதீர்கள். சில நிகழ்வுகளால் நிச்சயமான மாற்றம் ஏற்படும். வாழ்க்கையை வேறு ஒரு கோணத்தில் பார்க்க நேரிடும். அதுவரை காத்திருங்கள். அவன் கொடுத்த பொருளை திரும்ப பெற நிச்சயம் தேடி வருவான். அதற்குள் நாமே இங்கு நமக்கு ஒன்றும் சொந்தமில்லை. அனைத்தும் ஒருவிதமான கண்காட்சி என்று உணர்வது தெளிவு. எப்படி சந்தோஷம் வருகிறது? மனம் அனைத்தையும் மறந்து ஒன்றில் குவிந்தால் அது சந்தோஷம். மனதிற்கு பிடித்த பொருளோ அல்லது ஒரு நபரோ கிடைத்துவிட்டால் அந்த தருணம் சந்தோஷமாக இருக்கும். அந்த தருணத்தில் மனம் இந்த புற உலகையும் மற்ற நிகழ்வுகள் இப்படி அனைத்தையும் மறந்து அந்த ஒரு பொருள் மேலேயோ அல்லது அந்த நபர் மேலேயோ முழுமையாக விடும். அப்பொழுது மட்டுமே சந்தோஷம் உணரப்படுகிறது. ஆனால் மனம் தன்வசப்பட்டவர்களுக்கு எப்பொழுதும் சந்தோஷம்தான். அவன் அருள் செய்தால் வாழலாம். அப்படி வாழ்கின்றோம் என்றால் அவன் அருள் செய்கிறான் என்று எண்ணிக்கொள்ளலாம். விதைத்த விதை எப்படி விருட்சமாகின்றதோ அதுபோல சிவத்தை நினைத்துப்பார். சிவகதி அடைவர். முடிவென்றால் முழுமை வேண்டும். தொடக்கம் என்றால் நம்பிக்கை வேண்டும். உனக்கென்று விதிக்கப்பட்டது நீ தடுத்தாலும் உன்னை வந்து சேரும். அது நல்லதே அமைய உனக்கு நான் அருள் புரிவேன். கற்பனைக்கும் எட்டாத ஒரு மகிழ்ச்சியான எதிர்காலம் உனக்குண்டு. மனம் தளர வேண்டாம். எந்த பக்கம் போவது என்று சிந்தித்துக் கொண்டே இருந்தால் நிற்கும் இடத்தை விட்டு நகரவே முடியாது. முடிவெடு, புறப்படு. உன்னில் இருக்கும் குறைகளை பூர்த்தி செய்தால் ஞானம் என்பது தானாக பிறக்கும். புலன் உணர்வுகளிலிருந்து விடுபட்டு ஆன்மாவில் லகித்தால் துன்பங்களின் கனை தொடராது. பிறருக்கு ஒரு துன்பம் செய்யும் போது அது உனக்கு நடந்தால் எப்படி இருக்கும் என கற்பனை செய்து கொள். ஏனென்றால் அந்த துன்பத்தையும் நீயும் ஒரு நாள் அனுபவிப்பாய். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இந்த நான்கையும் அடக்கியவனுக்கு துன்பங்கள் இல்லை. காலம் உள்ள போதே மனதில் தர்மத்தை நிலைநாட்டவில்லை என்றால் ஆணவம், கண்மம், மாயை இவை மூன்றால் உடல் அழிந்துவிடும். நிம்மதி என்பது உன்னிலிருந்து ஊற்றெடுப்பது. வெளியில் வெறும் பின்பகல் மட்டுமே உள்ளது. காலம் உள்ள போதே எதை விதைக்க வேண்டுமோ அதை விதைக்காவிட்டால்
காலம் வரும்போது எதை நீ அறுவடை செய்வாய்? மோகத்தால் அனைத்து தீமைகளும் வந்து சேரும். மோகத்தை கடந்து ஞானத்தை அடைந்தால் அனைத்து இன்பமும் வந்து சேரும். நான் எண்ணியதை எண்ணியவாறு எனக்கு தரும் கற்பகமே, என் மீது கொண்ட மோகத்தால் என்னை கட்டிவிட முடியுமா? நான் அன்றும் இன்றும் என்றும் அன்பிற்கே அடிமையானவன். ஒரு வெறுப்புணர்வு அல்லது பழிவாங்கும் உணர்வு இருக்கும் வரை மனதில் நிம்மதி என்பது தோன்றாது. நீயும் நானும் கடவுளின் ஒரு தாய் பிள்ளைகளே. தன்னை முன்னிறுத்தினால் தனக்கு மட்டுமே சுகம். தன்னை முன்னிறுத்தவில்லை எனில் தன்னோடு ஜீவனாயிருக்கும் சிவத்திற்கு நித்தமும் சுகம். எது வேண்டும் என்று நீங்களே தீர்மானியுங்கள். இதுவரை நடந்தவைகளை மறந்துவிடு. நாளைய விடியல் உனக்கானது. எழுந்திரு. உனக்கான புதிய பாதைகளை உருவாக்கு. அருவியே மழுங்கடிக்கும் ஒரு மகா அஸ்திரம்தான் சோம்பல். யார் எப்பொழுது என்ன செய்கிறாய் என்று கேட்டாலும் அந்த சிவத்தை நினைத்து கொண்டிருந்தேன் என்று சொல்லுங்கள். பின்பு உங்களிடம் பேசுபவர்களும் அந்த சிவத்தை ஓயாமல் நினைப்பார்கள். தேடிச் செல்வது நம் இயல்பு. தேட வைப்பது அவன் இயல்பு. அவன் இவன் என்று காணாமல் அனைத்தையும் அவனாகவே காணுங்கள். கெட்ட எண்ணங்கள் நீக்கி தெளிவாக நடைபோடு. தோல்வியால் தளராமல் தன்னம்பிக்கையுடன் பயணி. வெற்றியை உறுதி செய்யும். நம்பிக்கையுடன் முன்னேறு. முன்னேறுவதில் தடைகள் இருந்தாலும் அவை நீண்ட நாட்கள் நிலைக்காது. போராடும் மனதை போன்ற தெய்வம் வேறில்லை. நம்பிக்கையுடன் ஒரு செயலை செய்யும் போது வெற்றி நிச்சயம். நம்முடன் பழகும் வெகு சிலர்தான் நம் மனநிலை மாறுவதற்கும் நம் வாழ்வு மாறுவதற்கும் மாய சொற்களை அள்ளி வீசுவார்கள். அது போன்றவர்களுடன் பயணிப்பது சிறப்பு. நேற்றைய இழப்புகளை மறந்து நாளைய வெற்றியினை நோக்கி இன்றைய பொழுதினை துவங்குவோம் நம்பிக்கையுடன். கஷ்டங்கள் தான் வாழ்க்கையில் அடுத்தடுத்த யோசனைகளை கொடுக்கும். கஷ்டமில்லை என்றால் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமே நமக்கு வராது. நீ எதிர்பார்த்தது எதிர்பாராத நேரத்தில் விரைவில் நடக்கும். அதுவரை பொறுமையாக நான் இருக்கின்றேன். அன்பு குழந்தையே, நீ பார்க்கும் எல்லா உயிர்களிடமும் அன்பாக இரு. உன் அன்பு குணம் உன்னை உயர்ந்த இடத்தில் வைக்கும். நீ எதிர்பார்த்த விஷயங்களை வெகு விரைவில் உனக்கு பெற்றுத்தரும். அன்பும் கருணையும் நீ மற்றவர்களிடத்தில் காட்டும் போது அவ்வழியே உன் வினை களையப்பட்டு உன் வாழ்வுக்கான நல்வாய்ப்பு உருவாகும். விதியின் சதி இருந்தால் அதை மதியால் வெல்லலாம். ஆனால் அந்த சதிதான் உன் விதி என்றால் அதிலிருந்து உன்னை காப்பாற்ற எப்போதும் உன்னோடு நான் இருக்கின்றேன். தொடங்கும் முன் தயங்காதே. தொடங்கிய பின் நடுங்காதே. இடையில் உறங்காதே. வேதனை கண்டு பதுங்காதே. சோதனை வரும், துவளாதே. சாதனை செய்வாய், கலங்காதே. ஒரு நாள் நிச்சயம் விடியும். அது உன்னால் மட்டுமே முடியும். நிச்சயம் உனக்கான சக்தியை இந்த ஈசன் நான் தருகிறேன். மகனே, வெற்றி அடைவாய். நல்லதே நடக்கும். உன் வாழ்க்கை நீ நினைத்த மாதிரி இல்லாமல் மாறாக செல்கிறது என்றால் கவலை கொள்ளாதே. நான் தான் உன் கர்மாக்களிடம் போராடி கொண்டிருக்கின்றேன் என்று அர்த்தம். பின்னர் உன் வாழ்க்கையை சரி செய்வதற்கே இது போன்ற பரீட்சை. என் பிள்ளையாகிய உன்னை இதில் வெற்றி அடைய செய்வது உன் வாழ்க்கையை சீரமைப்பேன் என்று உறுதி செய்கிறேன். நம்பிக்கை எனும் அச்சாணியாக என்னை உன் மனதில் நிறுத்து. பொறுமையாய் வாழ்ந்து வா. உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் நான் சேர்க்கின்றேன். என்னை சரணடைந்த உன்னை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ என் மீது முழு நம்பிக்கை வை. உன் பாரம் மட்டுமல்ல, உன் பாவத்தையும் நான் சுமக்க தயாராக இருக்கின்றேன். எவ்வளவு பெரிய கொடிய பிணியாகவும் இடைஞ்சலாகவும் இருக்கட்டுமே, தெய்வங்களுக்கு எதிராக ஏதோ தவறு செய்து அதனால் ஏற்பட்ட பாவமாக கூட இருக்கட்டுமே, ஈசனிடம் சரணடைந்து விட்டால் போதும். நம்மை கருணையுடன் காத்தருள்வார். தன்னை மனதார நம்பியவர்கள் யாராயினும் கைவிட மாட்டார்கள். நீங்கள் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் அவை எல்லாவற்றையும் நான் அறிவேன். உங்களை ஆட்டி வைப்பவன் நானே.
எல்லாவற்றையும் படைத்து காப்பவனும் நானே. உலகத்தின் ஆதாரம் நானே. எவன் என்னை மனதார நினைக்கின்றானோ அவனுக்கு எப்போதும் துன்பம் நேராது. உன் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு பரிகாரம் என்னிடம் உண்டு. பரிகாரம் என்னிடம் இருக்கையில் நீ எங்கோ ஓடிக்கொண்டிருந்தால் நான் என்ன செய்ய இயலும்? என்னை பரிபூரணமாக நம்பு. உன் உடல் மனம் சொல்வதை என் பாதத்தில் வை. உன்னை விட்டு நான் எங்கே செல்வேன்? என் இருப்பிடம் உன் இதயமே. உன் இருதயமே என் கோவில். சில காலமாக நீயாக இல்லை. மனதில் கவலைகள் உன்னை பாடாய்படுத்துகிறது. நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகளை முடித்து கொடுப்பேன். உனக்கு என்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. நீ தவம் வேண்டி நின்ற உன் வேண்டுதல் நிறைவேறப் போகிறது. நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும். உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகவில்லை. மகிழ்வுடன் வாழ்வாய். நீ கேட்ட வேண்டுதல் கூடிய விரைவில் நடக்க இருக்கின்றது. அதனால் கண்ணீர் வடிக்காமல் தைரியமாக இரு. என் தங்க பிள்ளையே, என் பிள்ளையே, உன் வாழ்வில் நன்மைகள் தொடரும். பேச்சுவார்த்தை மூலம் சில பிரச்சனைக்கு தீர்வு தந்துள்ளேன். குடும்பத்தில் அமைதி தொடரும். தடைப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றாக நடக்கும். சில காரியங்களை தொடர்ந்து தள்ளி போட்டு வந்துள்ளாய். அதை தொடங்குவது பற்றி கொஞ்சம் சிந்தித்து தொடங்க முயற்சி செய். சிலரின் கண்ணீருக்கு காரணமாக இருந்த விஷயங்கள் முடிவுக்கு வரும். ஈசன் அருளால் என் வாழ்வில் அமைதி நிறைகிறது என்று ஒரு முறை பதிவிடு. அமைதியான வாழ்வு தொடரும். நிராகரிப்புகளை கண்டு நெஞ்சு உடையாதே. உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன் மேலே தூக்கி விடுகிறான் என்று அர்த்தம். நீ போகும் பாதையில் மிக மோசமான மிருகங்கள் வரலாம். மோசமான மனிதர்களும் வரலாம். எதை கண்டும் அஞ்சாதே. தைரியமாக உன் இலக்கை நோக்கி போராடிக்கொண்டே இரு. நான் அவர்களை தூக்கி வீசி பந்தாடுவேன். சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதை நீ அவர்களுக்கு காட்டும் தருணம் வந்துவிட்டது. உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. எல்லாம் நான் பார்த்து கொள்வேன். வெற்றி நிச்சயம். என் அன்பு குழந்தையே, உன் நீண்ட நாள் கனவு ஒன்றை மனதிலேயே வைத்துக்கொண்டு ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். என் கனவு எப்போது நிறைவேறுமோ என்று கவலையோடு ஒவ்வொரு நாளையும் கடந்து கொண்டே இருக்கின்றாய். உன் கனவை நான் நினைவாக்கி தருவேன். நம்பிக்கையோடு இரு. உன் எண்ணம் நல்லெண்ணமாக இருக்கும் பட்சத்தில் நான் உன்னோடு தான் இருப்பேன். இறுதியில் நான் நிற்கும் பக்கமே வெல்லும். தேவை பொறுமையும் சந்தேகமற்ற நம்பிக்கையும் தான். மனம் தளராதே. நான் உடன் இருக்கின்றேன். எனது பக்தனின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் எனது அனுமதியின்றி நடக்காது. அவனது வாழ்வில் எது நடந்தாலும் அவனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை முழுமையாக நம்புவான். அவன் வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகமும் எனது ஆசீர்வதித்தால் உருவாக்கப்பட்டது. நடக்கும்போது கால் வலிக்கும். சற்று அமர்ந்திருந்தால் வழி போகும். துன்பங்களை நினைத்திருந்தால் மேலும் துன்பம்தான் ஏற்படும். சற்று மனதை திசை திருப்பிவிட்டால் அந்த துன்பம் மறந்து லேசாகிவிடும். எண்ணங்களை சுமப்பதும் இறக்கி வைப்பதும் நம் கையில் தான் இருக்கிறது. எதை இழந்தாலும், எதை பெற்றாலும், எதை எதிர்பார்த்தாலும் ஒன்றை மட்டும் நினைவில் கொள். இழந்தாலும் சரி, பெற்றாலும் சரி, எல்லாம் நான் கொடுத்தது என்று நினைத்து கவலைகளை மறந்து எதையும் கடந்து செல்ல பழகு. என் பிள்ளையே, உன் கனவு இல்லம் நனவாகும் நாள் விரைவில் வரப்போகிறது. வெற்றியில் தீபமேற்றி நீ வழிபட்டதற்கான பலனை அடையும் தருணம் வந்துவிட்டது. உன் கனவை நீ எழுதி வைத்திருந்தாய். அது இப்போது உண்மை வடிவம் எடுக்கப் போகிறது. எல்லாம் சாத்தியமாகும். என்ன இருந்தாலும் மன நிம்மதி இல்லையே என்று அடிக்கடி புலம்புகிறாய். அந்த நிலை மாறி மன நிம்மதி கிடைக்கும். சில கஷ்டங்கள் இருந்தாலும் உன் மகிழ்ச்சி எப்போதும் தொடரவே செய்யும். கடினமாக இருக்காதே என்று கைவிடாமல் தொடர்பவர்கள் வெற்றி நிச்சயமாக பெறுவார்கள். ஈசன் அருளால் கடினமான வாழ்க்கை எளிதாக மாறப்போகிறது என்று பதிவிடு. எளிதாக நிச்சயம் மாறும். வழி தந்த சிலரை மறந்து, குறை சொன்ன சிலரை மன்னித்து, துரோகம் செய்தவரிடம் ஒதுங்கியும்
காயப்படுத்திய சிலரை கடந்தும் சென்று விடுங்கள். இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்கத் தொடங்கும். நல்லது மட்டுமே நடக்கும். நான் அல்லவா உன்னுடன் இருக்கின்றேன். என் பிள்ளையே, என்னுடைய நாமத்தை, மந்திரத்தை உன்னால் எந்தவித எதிர்மறை எண்ணங்களில் ஜபிக்க முடிந்தால் அது உனக்கு லக்ஷ்மி கடாட்சம் தரும். ஒவ்வொரு செயலையும் கவனித்து செய்ய பழகினால் பிறவி எனும் கடலினை கடக்க முடியும். கடவுள் ஒரு மனிதனை உயர்ந்தவனாக மாற்ற நினைக்கும் போதெல்லாம் அவர் எப்போதும் முதலில் அவனை துண்டு துண்டாக உடைப்பார். செய்வதை துணிந்து செய். உன்னால் எதுவுமே சாதிக்க முடியாது என்று முத்திரையை குத்தியவர்கள் எல்லாம் தலை குனியும் அளவிற்கு ஒரு வெற்றியை பதிவு செய்.